உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஹாய் ஹலோ வணக்கம். இது என்னோட என்ன சமையலோ. நான் உங்க ஷெஃப் அலெக்ஸ். இன்னைக்கு என்ன சமையலோல நம்ம இருக்கிற இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்ஃபுல்னஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல். அது எங்க இருக்கு அப்படின்னா குளப்பாக்கங்கிற இடத்துல தான் இருக்கு. ஸோ அந்த ஸ்கூல்ல வச்சு தான் நம்ம இன்னைக்கு வந்து சமைக்க போறோம். அந்த ஸ்கூல்ல உள்ள 2 ஸ்டூடெண்ட் தான் இன்னைக்கு வந்து இந்த என்ன சமையலோல சமைக்க போறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா அந்த 2 ஸ்டூடெண்ட்டையும் நம்ம இன்வைட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து அந்த 2 ஷெஃப் வந்தாச்சு, அந்த ஸ்டூடெண்டா இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரையும் வந்து என்ன சமையலோல நான் வந்து உங்களை வரவேற்கிறோம். ஸோ உங்களோட பேரு? நான் தானியா. தானியா. என்னோட பேரு சதுர்த்தியா. ஸோ இப்போ என்ன சமையலோல நம்ம என்ன செய்ய போறோம் இன்னைக்கு? சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ட்ராபிக்கல் ட்ரிங்க் ஒன்னு செய்ய போறோம். ஓகே. டெசர்ட் வந்து நாங்க வந்து டிராமிசு பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜூஸ் பண்ண போறோம் இல்லையா? ஸோ நம்ம வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல என்ன பண்ணணும்? பைனாப்பிள் வந்து டைஸ் கட் பண்ணணும். ஓகே. கட் பண்ண போறோம். இந்த ஜூஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு blend பண்ண போறோமா? இல்ல சார், ஜஸ்ட் சங்க்ஸ் மாதிரி பண்ண போறோம். ஓகே. பியூரே வந்து நம்ம தனியா முன்னாடியே பண்ணி வச்சிருக்கோம். சரி. ஸோ இப்போ வந்து பைனாப்பிள் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு இல்லையா? ஸோ இப்போ அடுத்து என்ன செய்ய போறோம்? இது அப்படியே சைடுல எடுத்து வச்சலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சு கட் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணிடலாம். ஆரஞ்சு வந்து புளிஞ்சு எடுத்துலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறாங்கன்னா அவங்க வந்து ஆரஞ்சஸ் வந்து புளிஞ்சு அதுல வந்து ஜூஸ் எடுக்க போறாங்க. நீ வந்து இது ஸ்கூல்லே இன்ட்ரெஸ்டா இல்ல வந்து இதுக்கு முன்னாடியே வந்து? எனக்கு சின்ன வயசுல இருந்து இன்ட்ரெஸ்ட். சின்ன வயசுல இருந்து இன்ட்ரெஸ்டா இருக்கு. எங்க அப்பாவும் கேட்டரிங் தான் படிச்சாரு. உங்க அப்பா கேட்டரிங் படிச்சாங்களா? இப்போ வர்க் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்ல, இப்போ வந்து வேற ஜாப் பண்றாரு. பட் he was a chef. He was a chef. Okay, that's nice. சோ அதுல இருந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து இன்ட்ரெஸ்ட். சின்ன வயசுல குக்கிங் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? எனக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே. இல்ல வந்து நீங்க வந்து 9th 10thல இருந்தே உங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ்ல வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, படிச்சிட்டு இருக்கீங்க. 9thலயே வந்து உங்களுக்கு வந்து 6 சப்ஜெக்ட்டா நாங்க சப்ஜெக்ட்டாவே படிச்சிட்டோம். இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்? லெமனும் கட் பண்ணி ஸ்குவீஸ் பண்ண போறோம். லெமனும் ஸ்குவீஸ் பண்ணோம். அதோட சேர்த்து வச்சு ஆரஞ்சோட சேர்த்து நம்ம ஸ்குவீஸ் பண்ண போறோம். இப்போ வந்து பைனாப்பிள வந்து கட் பண்ணியாச்சு, ஆரஞ்சு வந்து ஜூஸ் எடுத்தாச்சு, அதுல வந்து லெமன்லாம் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்? இப்போ வந்து பைனாப்பிள் சங்க்ஸ் போட்டுட்டு பியூரே போட்டுட்டு எல்லாமே ஜூஸ் ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிருச்சு. ரெடி ஆயிடுச்சு. ஓகே. சார், உங்களுக்கு எப்படி வந்து குக்கிங் மேல இவ்ளோ பேஷன் வந்துச்சு? நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சமைக்கிறது. ஏன்னா படிப்பு ரொம்ப வராது. அதனால எப்படியாவது வந்து ஒரு பெரிய வெளிநாட்டுலாம் போய் பார்க்கணும் அப்படின்னா ஈஸியா வெளியில போறதுக்கு ஒரே வசதி என்ன அப்படின்னா ஃபாரின் போகணும் அப்படின்னா சமையல் படிச்சுட்டா ஈஸியா ஃபாரின் போகலாம் அப்படின்னு அந்த டைம்ல ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஸோ அதை வச்சுதான் வந்து நான் என்ன செஞ்சேன்னா இந்த இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்து எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். உங்களுக்கு பிடிச்ச குசின்ஸ் என்ன? எனக்கு பிடிச்சது இட்டாலியன். ஸோ இப்போ வந்து இங்க வந்து பைனாப்பிள் சங்க்ஸ். ஓகே. இதுல வந்து பைனாப்பிள் சங்க்ஸ் வந்து நம்ம போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? பியூரே ஆட் பண்ணி. ஓகே. அந்த பியூரே இதுல வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா அதாவது இந்த பைனாப்பிள வந்து நல்லா அரைச்சி பேஸ்டா எடுத்திருக்காங்க. சோ அதையும் நம்ம யூஸ் பண்ண போறோம் இல்லையா? ஓகே. அது வந்து 2 ஸ்பூன் தான். இதுல வந்து சீனி எதுவும் போட்டீங்களா? இல்ல சார், ஜஸ்ட் ப்ளைன். லாஸ்டா வந்து எல்லாத்தையுமே சேர்த்து சுகர் ஆட். எல்லாமே ஃபயர்லெஸ் குக்கிங் தான். எஸ் சார். ஓகே. சோ இதுல வந்து பைனாப்பிள் வந்து சங்க்ஸ் போட்டாச்சு, அதே நேரத்துல பைனாப்பிள் பியூரையும் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்? ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு ஜூஸ், லெமன் ஜூஸ். அவ்வளவு. ஓகே. ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஊத்துறோம். எவ்வளவு ரேஷியோ ஊத்தணும் அதுல? 1:1 ரேஷியோ. 1:1. பைனாப்பிள் வந்து பேஸ்ட் எல்லாம் 1, ஜூஸ் வந்து 1. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் இது வந்து லெமன் புளிய போறோம். இதுல வந்து லெமன் வந்து தேவைக்கேற்ப புளியலாமா இல்ல இவ்வளவுதான் புளியணும் அப்படின்னு இருக்கா? தேவைக்கேற்ப. எவ்வளவு ஃப்ளேவர் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபியூச்சர்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சோ எனக்கு லா பிடிக்கும். லா படிக்கணும்னு ஆசை. ஓகே. இப்போ வந்து லெமன் ஜூஸ் சேர்த்தாச்சு. அடுத்து
நெக்ஸ்ட் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிட்டு அப்புறமா சோடா நம்ம லாஸ்ட் ஆட் ஓகே. இப்போ சுகர் ஆட் பண்ண போறோம் சார். பவுடர் சுகர். பவுடர் சுகர் பவுடர் சுகர் வந்து ஏன் பவுடர் சுகர் இல்லாம நார்மல் சுகர் வீட்ல இல்லன்னா யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணலாம். இது வந்து ஈஸியா நமக்கு டிசால்வ் ஆயிடும். சோ கீழ வந்து நமக்கு கரையாது. கிரானிஸ் தாங்க. அதாவது எது என்ன சொல்றாங்கன்னா இது வந்து இந்த பவுடர் சுகர் யூஸ் பண்ணா ஈஸியா வந்து கரைஞ்சிரும். அதனால பவுடர் சுகர் தான் இருக்கணும் அப்படின்னு இல்ல. நீங்க வந்து நார்மல் சுகர் இருந்தா கூட நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிதான். எஸ் சார். சோ இது வந்து ஸ்வீட்னஸ் உங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. தேவைக்கு ஏற்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எஸ். நான் ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே. அப்புறமா அடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம லாஸ்டா கீழ வச்சு. இதுல ஃப்ளேவருக்கு வேற ஏதாவது ஆட் பண்ணலாமா? ஃப்ளேவருக்கு இப்போ நம்ம வந்து மின்ட் ஆட் பண்ணிக்கலாம். மின்ட் வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். சோ ஓகே. நல்லா. சரி. few leaves of இது வந்து மின்ட் ஆட் பண்ணனும் அப்படின்லாம் இல்ல. நமக்கு compulsory. டேஸ்ட் ஏத்த மாதிரி இது வந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்கான டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு ஓகே. போட்டா. இப்போ நம்ம சோடா ஆட் பண்ணிக்கலாம். சோடா ஆட் பண்ணு. சோ இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இதுல வந்து கொஞ்சம் சோடா ஆட் பண்ணிடலாம். சோடா என்ன ரேஷியோல இது ஆட் பண்ணுமா? ரேஷியோனா இல்ல Ratio just அது வந்து கப்க்கு ஏத்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளவு இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 45% வந்து நம்ம வந்து சோடா ஊத்தி இருக்கோம். Yeah. சோடா இல்லாம தண்ணி ஊத்தலாமா? தண்ணி ஊத்தி கூட பண்ணலாம். யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு சோடா பிடிக்கல அப்படினா தண்ணி யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். தண்ணி அது யூஸ் வந்து லெமன் ஜூஸ் அந்த மாதிரி இதுலயும் நல்லா இருக்கும். தண்ணி யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே. இப்போ எல்லாம் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அவ்வளவுதான். சோ இத வந்து இப்படியே சர்வ் பண்ண போறோமா? இத வந்து கிளாஸ்ல மாத்த போறோமா? இல்ல சார், இதுலயே சர்வ் பண்ணிக்கலாம். மேல மற்றும் லெமன் கார்னிஷ்க்கு நம்ம லைட்டா மேல ரைட். ஓகே. சோ இதே மாதிரி இத ஒரு பைனாப்பிள் வச்சா நல்லா இருக்கும்ல? என்ன நினைக்கிறீங்க இதுல? பைனாப்பிள் வச்சா நல்லா இருக்கும். சோ இப்போ நம்மளுடைய ட்ரிங்க் ரெடி. என்ன பேரு? நிம்பு ட்ராபிகா. நீங்க பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லான ஒரு yellowish கலர்ல என்னன்னா நிம்பு டிராபிகானா வந்து ரெடி ஆயிடுச்சு. சோ இது வந்து எந்த டைம்ல குடிக்கலாம்? லைக் வெதர் கண்டிஷனா சொல்றது. ஒரு நல்ல ஒரு சம்மர் டைம்ல குடிக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்க். ஓகே. சம்மர் டைம்ல தான் மெயினா குடிக்கணும். ஓகே. இதுல என்ன விட்டமின்ஸ் எது இருக்கா? விட்டமின் சி இருக்கு. ஓகே. அதே மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய நம்ம ஆட் பண்ணிருக்கோம். இது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஓகே. இதுல வந்து சிட்ரஸ் இருக்கிறதுனால என்னன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. எல்லாம் விட்டமின் சி வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதனால கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும், இதை கண்டிப்பா வீட்டுல அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சூப்பரான ஒரு நிம்பு டிராபிகானா வந்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து கடைசியில நம்ம செய்ய போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் செய்ய போறோம். சோ நம்ம என்ன டெசர்ட் இன்னைக்கு செய்ய போறோம்? சார், சோ இன்னைக்கு நம்ம வந்து டிராமிசு செய்ய போறோம். திராமிசு. இது வந்து எந்த கண்ட்ரியோடது? இது வந்து ஒரு இட்டாலியன் டெசர்ட். இட்டாலியன் டெசர்ட். சோ இட்டாலியை வந்து இன்னைக்கு இங்க கொண்டு வரோம் நம்ம சென்னைக்கு. சோ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ. சோ இப்போ வந்து முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் அந்த டிராமிசுக்கு வந்து க்ரீம் ரெடி பண்ண போறோம். க்ரீம் ரெடி பண்ண போறோம். ஓகே. என்ன க்ரீம் யூஸ் பண்ண போறோம்? சோ நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறமா வந்து க்ரீம் சீஸ் யூஸ் பண்ண போறோம். ஓகே. அது என்ன க்ரீம் சீஸ்? க்ரீம் சீஸ் வந்து பேசிக்கா பன்னீர் மாதிரி தான். ஓகே. மாஸ்கர்போன் அப்படி சொல்லுவாங்க இத்தாலியில அது. சோ எல்லாமே சிமிலரா தான் இருக்கும். நம்ம வந்து மாஸ்கர்போன் சீஸும் யூஸ் பண்ணலாம், க்ரீம் சீஸும் யூஸ் ஓகே. சப்போஸ் மாஸ்கர்போன் சீஸ் இல்ல அப்படினா ரீப்ளேஸ்மென்ட்டா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பன்னீரை வந்து அரைச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து நம்ம blend பண்ணி திக்கா பேஸ்ட் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். சோ முதல்ல இப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிட்டு அந்த க்ரீம் ரெடி பண்ணிடலாம். க்ரீம் சீஸை யூஸ் பண்ண போறோம். ஓகே. இது எவ்வளவு க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணனும்? இது ரேஷியோ எது இருக்கா? சோ க்ரீமும் க்ரீம் சீஸும் வந்து 1:1 ரேஷியோ. 1:1. பிஸ்கட்ஸ்ல முன்னாடியே வந்து சுகர் இருக்கும். சோ நம்ம க்ரீம்ல வந்து கொஞ்சம் சட்டிலா பண்ண போறோம். ஓகே. சோ இதோட என்ன சேர்க்க போறோம்? இப்போ வந்து நம்ம வந்து விப்பிங் க்ரீம் சேர்க்க போறோம். விப்பிங் க்ரீம் இதோட சேர்க்க போறோம். சரி. ஓகே. விப்பிங் க்ரீம் சேர்த்தாச்சு. இப்போ இத blend பண்ணிட்டு அப்புறமா சுகர் ஆட் Okay. பண்ணிக்கலாம்.
இதை வந்து மிக்ஸில போட்டு அடிக்கலாமா? அதே மாதிரி ஹேண்ட் பிளெண்டரும் யூஸ் பண்ணலாம். Hand blender யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த க்ரீமும் இந்த பன்னீரும் சேர்த்து செஞ்சா கூட நம்ம சப்போஸ் மாஸ்கர்போன் சீஸ் இல்லாட்டா நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்ல வரேன். அதே சோ இதே டேஸ்ட் வந்துருமா? அதே டேஸ்ட் வரும். இல்லனா நம்ம வந்து இத from scratch மில்க் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி அத கர்டல் பண்ணி அப்படியே செய்யலாம். ஓகே. அந்த பன்னீர். ஓகே. அது ஏதோ லம்ஸ் இல்லாம கிரீமியா வர அளவுக்கு நல்லா பீட் blend பண்ணிக்கலாம். ஓகே. இது எந்த வந்து அந்த பல்ப் மாதிரி அந்த இது மாதிரி இருக்க கூடாது இல்லையா? ஓகே. நல்லா ஸ்மூத்தா இருக்கும். ஸ்மூத்தா இருக்காம ஸ்மூத்தா கிரீம் மாதிரி இருக்கும். ஓகே. செஃப் நீங்க என்ன இட்டாலியன் டெசர்ட்ஸ்லாம்? எனக்கு மாஸ்கர்போன் ரொம்ப அதாவது நீ சொன்ன திராமிசுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து பிரான்ஸ்லாம் போனேன்னா அங்கே ரொம்ப அந்த கடைகளில் போய் வாங்குறது என்னன்னா இந்த திராமிசுக்கு தான். ஏன்னா அவங்களோட நார்மலாக என்ன செய்வாங்கன்னா அங்கே வந்து ஆல்கோஹால் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இது வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து பீட் பண்ணியாச்சு. இதோட நம்ம அடுத்து என்ன சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர் ஆட் பண்ணலாம். இந்த பவுடர் சுகர் இல்லாம இருந்துச்சுன்னா நார்மல் சுகர் ஆட் பண்ணலாம். சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லனா அது கொஞ்சம் நடுவுல ஓகே. இல்லன்னா என்ன செய்யலாம், நார்மல் சுகரை மிக்ஸில போட்டு ஒரு அடி அடிச்சு எடுத்துக்கலாம். அப்படி பண்ணா உங்களுக்கு பவுடர் சுகர். ஓகே. இப்போ நமக்கு தேவையான சுகர் லெவலுக்கு ஏத்த மாதிரி நம்ம சுகர் ஆட் ஓகே. நாங்க ஒரு 4 டேபிள் ஸ்பூன்ஸ் போட்டுப்போம். ஓகே. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இல்ல ஸ்பாஞ்ச் எதுவும் யூஸ் பண்ணுவீங்களா? அதுக்கு பதிலா நம்ம வந்து பிஸ்கெட்ஸ் வந்து காஃபில சோக் டிப் பண்ணி ஓகே. நான் போன இடத்துலலாம் பாத்தீங்கன்னா அதுல என்ன செய்வாங்கன்னா ஸ்பாஞ்ச் லேயர் வச்சு அந்த ஸ்பாஞ்சை வந்து இந்த காஃபி இதுல வந்து டிப் பண்ணி அதை வந்து செட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யறோம் அடுத்து? நெக்ஸ்ட் வந்து நம்ம காஃபி டிகாஷன் ரெடி பண்ணி அசெம்பிள் பண்ணிடலாம். ஓகே. காஃபி டிகாஷன் பண்ணணும். காஃபி பவுடர் அண்ட் வாட்டர். ஓகே. இப்போ என்ன செய்ய போறோம்? காஃபி டிகாஷன். தண்ணியில வந்து நம்ம 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் காஃபி. லைக் எவ்வளவு காஃபி பிடிக்குமோ, லைக் ரொம்ப காஃபி லைக் பிட்டரா இருக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சோண்டு யூஸ் பண்ணிக்கலாம். கசப்பு ரொம்ப வேண்டாம் அப்படின்னா அந்த காஃபி லெவலை வந்து கம்மி பண்ணிரணும். ஓகே. ஓகே. இத என்ன செய்ய போறோம் அடுத்து? நெக்ஸ்ட் வந்து பிஸ்கெட்ஸ் வந்து இதுல நம்ம சோக் பண்ணி அப்புறமா அசெம்பிள் பண்ணிடலாம். ஓகே. சோக் பண்ணி தனியா வைக்கணுமா இல்ல இல்ல நம்ம டைரக்டா அசெம்பிள் பண்ண ஆரம்பிச்சோம். டைரக்டா ரெடி பண்ணிடலாம். ஓகே. சோ இப்போ நம்ம இத உடைச்சு 4 வாட்டி திருப்பிட்டு நம்ம இதுக்குள்ள வச்சிடலாம். லேயர் லேயரா எடுக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்கட் போறோம். ஆமா. இதுக்கப்புறம் நம்ம வந்து க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ திருப்பி நம்ம லேயர் இதே மாதிரி லேயர் அடுத்த லேயர். ஓகே. இது மாதிரி ஒரு 2 லேயர் பண்ணலாமா? 2 லேயர். சோ நம்ம கிளாஸ் எவ்வளவு டால் இருக்கோ, என்ன மாதிரி வெசல் யூஸ் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம எவ்வளவு லேயர்ஸ் ஆர் எவ்வளவு ப்ரொபோர்ஷன் யூஸ் பண்ணுமோ நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப க்ரீம் லேயர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து ரொம்ப ரிச்சா இருக்கும்னு நினைக்கிறேன்ல? ஆமா சார். சூப்பரா இருக்கு. இப்போ திரும்ப இன்னொரு லேயர். அவ்வளவுதான். இதோட இது பண்ணிட்டு நம்ம லாஸ்டா மேல வந்து கோகோ பவுடர் வந்து ட்ரிசில் பண்ணனும். ஓகே.
ஒரு ப்ரொஃபஷனல் ஷெஃப் பண்ற மாதிரியே பண்றீங்களே. ஸோ இவ்வளோதான். அவ்வளவுதான். எஸ். ஓகே. இப்போ இன்னைக்கு என்ன சமையலோல தானியாவும் சதுவும் வந்து செஞ்சு கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.